Hey guys, welcome to our YouTube channel Amulskitchen diaries. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பொரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா ரெடிமேட் மசாலா எதுவுமே இல்லாமல் வீட்லேயே இருக்க மசாலா வச்சு எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்து அதை கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டதுன்னா காரம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதோட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நல்லா திக்காக வச்சுருக்கேன். அதை லைட்டாக இதில் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா 1/2 மணி நேரத்துக்கு மூடி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா இதில் நல்லா இறங்கும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 2 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா தடவி ஊற வச்சுருக்க மீனை ஒன்றா இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட் டர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான சூப்பர் டேஸ்டியான எந்த ஒரு மசாலாவுமே இல்லாத வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.